பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? ஆமா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? Hello, Daddy. Hey, Sash. Hello. Hi, Sash. Hi, Daddy. Okay. பேசுங்க Sash. பேசுங்க. I love you, Daddy. Oh, thank you. Love you too. Hello. Hello. Hello, Daddy. Sash. Thank you. Hello, Daddy. Hi, Sanja. சொல்லுங்க. பாப்பா நல்லா இருக்கு, Daddy. டேய். நீங்க என்ன பாட போறீங்க சஞ்சா? நீங்க என்ன பாட போறீங்க? உங்களுக்கு என்ன பாட்டு வில்லினப்பா பிடிக்கும்? உனக்கு பிடிக்கும்ல, உனக்கு அந்த டாடி மம்மி ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஓகே. என்னடா தங்கச்சி பாட்டு பாடி கலக்கிட்டா? ஆமா. நீங்க ஒன்னும் பாடலையா சஞ்சா? பாடு. பாடு. வாடா மாப்பிள்ள வளப்பழம் தோப்புல வாலிபால் ஆடலாமா, ஆது சாத்துல சைக்கிள் கேப்ல கிழக்கு புதி போடலாமா. பாடிட்டேன். Thank you சஞ்சா. Bye everybody. Bye. Bye. Thank you so much. சார் ரெண்டு பேர் படத்தினுடைய டைரக்டர் முருகதாஸ் சார் நம்ம கிட்ட வந்து பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. அந்த வரிசையில் அவர்கிட்ட பேசுறதுக்காக இன்னொருத்தவங்க லைன்ல இருக்காங்க. குட் ஈவினிங், உங்க பேரு? ஹலோ, வெங்கட் பேசுறேங்க. டைரக்டர் இருக்காரு. முருகதாஸ் சார் இருக்காரு. என்ன கேள்வி கேட்க போறீங்க? சார் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நீங்க வந்து விஜய்க்குனே பண்ணீங்களா இல்ல வேற யாருக்காவது பண்ணீங்களா சார்? இல்லங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவருக்காக பிக்ஸ் பண்ணேன். இதுல நிறைய விஷயங்கள் பண்ணேன். விஜய் சாருக்கு வந்து ஆடியன்ஸுக்கு என்னென்ன மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நான் நிறைய பண்ணேன். இது வந்து ஹிந்தில ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விஜய் சார் வச்சு பண்ணணும்னு நினைச்சுதான் பிளான் பண்ணேன் பிகினிங்ல. ஆனா இப்ப வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் விஜய் சார், ரெண்டாவது ஹிந்திங்கிற மாதிரி மாறிடுச்சு. சார் அப்புறம் ஏதாவது பேசுங்க சார். விஜய் எப்படி சார்? விஜய் எப்படி நல்லா ரசிக்கிறாரா? பிரமாதமான ஒரு நடிகர். இன்னைக்கு வந்து என்ன வேணாலும் எந்த ஹீரோ மாதிரி அவங்க எல்லாம் விடவே ரொம்ப பிரமாதமா நடிக்கக்கூடிய ஒரு திறமை வந்து விஜய் சாருக்கு இருக்கு. வந்து இதுக்கு மேல அவர்கிட்டே சொல்றீங்களே நீங்க? விஜய் தானே பேசுறேன். இவ்வளவு நேரம் பேசிட்டு என் வாய்ஸ் கூட உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா? என்ன? ஐயோ கடவுளே, பல்பா சுத்தமா தெரியல. வேற மாதிரி கேக்குது. வாய்ஸ் கூட மாத்தி எல்லாம் பேசலையா? அப்படியே தானே பேசுறேன். எப்படி விட்டேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சின்சியரா வந்து அந்த ஸ்கூல் படிக்கிற புள்ள ஃபர்ஸ்ட் பெஞ்சில உட்காந்துருக்கோம், அது மாதிரி சின்சியரா பதில் சொல்லிட்டு இருக்காரு சார் உங்களுக்கு. சார் இன்னொரு விஷயம் கணிச்சிங்களா? நீங்க நம்ம ரெண்டு பேரும் இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கோம், ஒரு இதுல வந்து நம்ம மோதல் அப்படின்லாம் வருது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பத்திரிக்கையில வந்து ஆமா அது நான் பார்த்தேன். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். அதான் தனியா அவங்க கதை எழுத போலான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் கேக் இருக்கு ரிலீஸ்க்கு அப்புறம். எப்படின்னா போயிட்டு இருக்கு? ரேடியோ முடிச்சு. சூப்பர் சார் சூப்பர். உங்ககிட்ட பேசுறது எனக்கு புதுசா இருக்கு. ஓகே, என்ஜாய். தேங்க்ஸ்ண்ணா. படம் ஹிட்னா, கன்ஃபார்ம் ஹிட்னா. சொல்லுங்க சார். நல்லா பாத்துக்கப்பா டைரக்டர். ஓகே, பை பை. தேங்க்யூ சார். பை சார். நாங்க வந்து ஒரு 10 தடவை ரிஹர்சல் பாக்குறோம்னா அவர் வந்து எவ்வளவு பெரிய பிட்டா இருந்தாலும்
ஆடி காட்டு அப்படின்னு விட்டா விஸ்காம் படிக்கும் போது சும்மா ஏதாவது ஒரு இதை ஒரு பிளாக்கை பார்த்து அதை அப்படியே வரையணும். ஸோ அந்த ப்ரொஃபஸர் சொன்னார், இந்த கையை வந்து இப்படி வச்சுக்காங்க, இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு அந்த கையை வந்து வரைங்க அப்படின்னு சொன்னார். எல்லாரும் பயங்கர கஷ்டப்பட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டேன். எப்படி முடிச்சுன்னா கையை இப்படி வச்சு இப்படி வரையும். நீங்க ஷூ போட்டு ஆடிட்டு இருந்தீங்க, அவங்க ஸ்லிப்பர் போடல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த குளிரான இடங்கள்லாம் போய் ஆடும்போது ஹீரோக்கள் வந்து ஜாக்கெட் ஃபுல்லாக பேண்ட்ஸ் ஜீன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பாவம் அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ளவுஸ் சாரியோட ஆட விடுறது வந்து என்ன, ஏன் இப்படி நியாயம் நினைக்கிறீங்களா? அசி நீங்க சொல்லுங்க. கேளுங்க. சரி நீங்க சொல்லுங்க. என்னங்க இப்போ நாங்களா சாரி கட்ட முடியும்? ஆயிட்டீங்க, பெரிய ஸ்டார் ஆயிட்டீங்க. உங்களோட லைஃப்ல என்னெல்லாம் இழந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ சினிமாவுக்கு வந்ததுனால என்னால் படிக்க முடியாமல் போச்சுங்க. அடுத்து சினிமாவுக்கு வந்ததுனால என்னால் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போச்சுங்க. இப்படிலாம் நான் சொல்லுவேன் எதிர்பார்த்தீங்கல்ல. அப்ப நீங்க எத்தனை ஆட்டோகிராஃப் கொடுத்துருக்கீங்க? இல்லைங்க, இப்போ எல்லார் லைஃப்லையும் நடக்குதுதான், அது மாதிரி எனக்கும் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச 8th கிளாஸில் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப் நடந்தது. அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்டில் வந்து காலேஜ் படிக்கும் இப்படி பல ஆட்டோகிராஃபை கடந்து நானும் வந்திருக்கேன். இந்த லவ் அப்படின்றதுக்கு உங்களோட டெஃபினேஷன் என்னவா இருக்கும்? ஐயோ பெயினுங்க. இல்ல, நிறைய படத்துல காதல் பத்தி அழகாலாம் சொல்லிருக்கீங்க. சோ பெயின்னா என்ன அவ்வளோ வலியா? பெயின்னா அது எப்படி, அதுவும் இருக்கணும் இல்லையா, சுகமான ஒரு வலி. ஆடாடாடாடா. ஸோ நீங்கள் நிறைய படத்தில் வந்து பயங்கர ரொமான்டிக்காலாம் நடிச்சிருக்கீங்க. பட் நிஜ லைஃப்பில் நீங்கள் எப்படி ரொமான்டிக் பர்சனா? நீங்கள் பண்ண மோஸ்ட் ரொமான்டிக்கான ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும்? ஐயோ, நம்ம அந்த ரொமான்டிக்லாம் நமக்கு வரவே வராதுங்க. நானும் ட்ரை பண்ணுவேன், இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் வாங்கணும் அது வாங்கணும்னு. என்னோட செலெக்ஷன்லாம் அவளுக்கு இது வரைக்கும் பிடிச்சதே கிடையாது. அதனால நான் வந்து அவகிட்ட நீயே போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ நம்ம செலெக்ஷன் ரொம்ப தப்பாக இருக்கும். அதனாலே அந்த அடுத்து அது எனக்கு தோணவே மாட்டேங்குது அந்த ரொமான்ஸ்லாம் இதில். ஓகே விஜயண்ணா, இந்த படம் ஏன் ஹிட் ஆச்சு அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சா உங்க படம் எதுனா? எல்லா படம். விஜய், நான் உங்ககிட்ட கேட்கணும், நீங்க நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த ஒன் லைன் அட்வைஸ் எந்த ஹீரோக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல எனக்கே நான் சொல்லிக்கணும். அவர் வந்து எனக்கு இந்த ஆன்சர் சொல்ல போறாரு முன்னாடியே சொல்லிட்டாரு. என்னோட கொஸ்டின் வந்து, உங்களோட பார்வையில கடவுள் நம்பிக்கை என்னது? கடவுள் நம்பிக்கைனா என்ன? கடவுள் நம்பிக்கைனா என்ன? 7th ஸ்டாண்டர்ட் கடவுள் வாழ்த்து பாட்டு பற்றி கேட்கிறாரு சார். ஐயோ ஜாலியா வந்தப்பா. ஏன்பா, கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்கணுங்க சார். ஜாலியா ஒரு கேள்வி, இந்த ஹீரோயின் ரொமான்டிக் சீன்ஸ் ஆஃப் த காட்சிகள்லாம் இருக்குல்ல சார், அது வந்து எப்படி சார் ஒவ்வொரு படத்துக்கு மெருகேட்டே போயிட்டு அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது எப்படி நீங்க ஹீரோயினோட அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? லைக் எப்படி அது வந்து படத்துக்கு படம் வந்து வேற ஹீரோயின் போறாங்க, ஆனா லவ் சீன்ஸ் வந்து கெட்டிங் பெட்டர், அதை பத்தி உங்க கருத்து என்ன? விஜய்னா வந்து ஆக்ஷன் படம், பஞ்ச் டைலாக், சண்டையெல்லாம் தாண்டி ரொமான்ஸ்லயும் வந்து தனி ஒரு முத்திரை பதிச்சிருக்கீங்க. அது எப்படி சார்? பேசிக்கலி ரொமான்டிக் பாய் தெரியல எனக்கு. இன்னும் அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அது என்னன்னு எனக்கே தெரியல. கலா மாஸ்டர் தான் சார் கரெக்டா சொல்லுவாங்க. தெரியல, எல்லாம் சொல்லுது. டைரக்டர் சொல்றாங்க, டான்ஸ் மாஸ்டர் சொல்றாங்க, செய்யறோம்.
தெரியல ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகட்டுமே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.